வெல்கம் டு ஆயின் டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓடோ ஏஆர்பி சாஃப்ட்வேரில் சிஆர்எம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிஆர்எம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டேஜ் செட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். செட் பண்ணணும் ஸ்டேஜை. குவாலிஃபைடு, ப்ரொபோசிஷன், வின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேஜ் இருக்குன்னு இருக்குது. இப்போ வந்து நியூ ஸ்டேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேஜ் அந்த டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து இப்போ நான் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் தட்டிங்கன்னா உங்களுக்கு நியூ ஸ்டேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து அடுத்தது ஸ்டேஜ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீர் அந்த ஸ்டேஜில் வந்து கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட நேம் ஓப்பன் ஆகும். அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து புது நேமை வந்து டைப் பண்ணிக்கிறோம். சேல்ஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சேல்ஸ் டீமில் வந்து சேல்ஸ்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், எடிட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே கீர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டுன்றதை டெலீட் பண்ண போகிறோம். டெலீட் பட்டன் கொடுத்துட்டு டெலீட் கொடுக்கல அந்த ஸ்டேஜ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து அதே கீர் ஐக்கானில் ஃபோல்டுன்னு கொடுத்தா எப்படி இருக்கும். ஃபோல்டு கொடுத்தா அந்தமாரி ஃபோல்டு ஆகிடும். இப்போ வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். போய்ட்டு நியூன்னு கொடுத்தீங்கன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் ஆகும். அதில் வந்துட்டு லீட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே லீட்ஸ் காட்டும். உங்களுக்கு எந்த லீடு வேணுமோ அந்த லீடை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என் காண்டாக்டில் இருக்க லீடெலாம் காட்டுது. உங்களுக்கு புதுசாக வேணும்னா நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணி லீடு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா நியூ லீடு க்ரியேட் ஆகிடும். இல்லை லீட் ஜென்ரேட் பண்ணணும்னா ஜென்ரேட் லீடில் போய்ட்டு ஜென்ரேட் லீட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஏற்கனவே இருக்க கஸ்டமரில் ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அவரோட ரெவன்யூ எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரியாரிட்டியை செட் பண்ணுவோம். ஹையா, வெரி ஹையா, இல்லை மீடியமா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்ததுக்கப்புறம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டேக் வந்து இப்போ கொடுக்க போகிறோம். டேக் வந்து சாஃப்ட்வேர்னு ஒன்று கொடுக்குறோம், ப்ராடக்ட்னு ஒரு டேக் நான் கொடுக்குறேன். இது ஏற்கனவே இருக்கிறதுனால அப்படியே கொடுக்குறோம். இல்லை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் தட்டிங்கன்னா அது புதுசாக ஒரு டேக்காக க்ரியேட் ஆகிடும். இப்போ வெளியே போய் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு 2 டேக் வந்து கேமரா நியூவில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ண போகிறோம். எடிட் ஆப்ஷன் இருக்குது. எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை டெலீட் வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். அந்த கலர் ஆப்ஷன் கொடுத்தோன்னே சைடில் வந்து கலர் யூனிக்காக தெரியறதுக்காக. இப்போ அடுத்தது ஆக்டிவிட்டி ஷெட்யூல். ஆக்டிவிட்டி எதுக்கு ஷெட்யூல் பண்ணணும்னா ஒரு ஸ்டேஜ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமருக்கு கால் பேசி அவரை வந்து ஒத்து கேட்க போகிறோம். அதுக்கு வந்து கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி கொடுத்துரும். அதோட டியூ டேட்டு எத்தனை நாளுக்குள்ளே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதோட டியூ டேட்டு கொடுத்துட்டு ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா ஷெட்யூல் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் போய்ட்டு கஸ்டமர்கிட்ட பேசணும். ஃபோன் பேசிட்டு வந்து அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க, ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும். அடுத்த ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும். இப்போ அந்த ஸ்டேஜ் க்ரியேட் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து ஆக்டிவிட்டியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து புதுசாக ஸ்டேஜ் க்ரியேட் ஆனதெல்லாம் இதில் இருக்கும். எல்லா ஸ்டேஜும் இருக்கும். அந்த கஸ்டமருக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் க்ரியேட் ஆனது காட்டும். இதுலேயே வந்து நீங்கள் புது ஸ்டேஜ் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி. ஓகே, இப்போ திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து செல்ஃபோன் மாரி க்ரியேட் ஆகிருக்கு கால்ன்ற ஆக்டிவிட்டி. இதில் வந்து யார் சேல்ஸ் பர்சன், யார், டியூ டேட் என்ன, அதெல்லாம் காட்டியிருக்கோம். இப்போ கால் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும். ஃபீட்பேக்னால் கஸ்டமர்கிட்ட பேசி என்ன அவுட்புட் வாங்கணுமோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணுறோம். அடுத்தது இப்போ கால் பேசி ஓகே ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம், கொட்டேஷன் அனுப்புகிறோம். மேக் கொட்டேட் சொல்லிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அதை ஷெட்யூல் பண்ணிவிட்டு அதோட சம்மரி கொடுக்குறோம். எதுக்காக, கொட்டேஷன் வந்து சென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணுறோம் சொல்லிட்டு சம்மரி கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறோம். டியூ டேட் கரெக்டாக இருக்கா, சேல்ஸ் பர்சன் யாருன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறோம்.
கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐக்கான் மாதிரி இருக்கும். மேக் கொட்டேஷன் கொடுத்தோடனே இந்த ஐக்கான் வந்திருக்கும். இப்போ வந்து ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடுச்சுல, நியூ ஸ்டேஜ் வந்து குவாலிஃபைட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறோம். ஏன்னா கால் பேசி முடிச்சிட்டோம், அதனால் குவாலிஃபைட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கேருந்து வந்து நியூவிலேருந்து குவாலிஃபைட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ 2வது ஆக்டிவிட்டி முடிக்க போகிறோம். இப்போ கொட்டேஷனும் அவருக்காக அனுப்பியாச்சு. அனுப்பினதுக்கப்புறம் அவரோட இது என்ன, கொட்டேஷன் இஸ் சென்டட் அண்டு இமெயில் இஸ் கன்ஃபார்ம்டு பை இமெயில். இப்போ சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது கொட்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் அவர் கன்ஃபார்ம் வாங்கினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறோம். அடுத்த ஸ்டேஜில் போய்ட்டு டுடூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேல்ஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி க்ரியேட் பண்ணி அடுத்த ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணிக்கிறோம். இப்போ சேல்ஸ் ஆர்டர் அனுப்புறது, கொட்டேஷன் அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் சேல்ஸ் ஆர்டர் அனுப்புகிறோம். சேல்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஸ்டேஜை வந்து மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கொட்டேஷன் பண்ணி முடிச்சாச்சுல, அதனால் சேல்ஸ் ஆர்டர் ஸ்டேஜுக்கு இப்போ கொண்டு போய்டும். இப்போ சேல்ஸ் ஆர்டர்னு அனுப்பியாச்சு. அடுத்தது அவரோட பேமெண்ட்காக வெயிட்டிங். பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் வின்னுன்ற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடலாம். எக்ஸ்பெக்டட் ரெவென்யூ வந்தாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுக்குள்ள வந்து ஃபீட்பேக்கில் பேமெண்ட் ரிசீவ்டு, பேமெண்ட் டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டன் கொடுத்துருவோம். அதை வந்து வின்னுன்ற ஸ்டேஜுக்கு இப்போ மூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து உள்ளே போயிட்டு வின் ஸ்டேஜுக்கு கொண்டு போனீங்கன்னா அந்தமாரி க்ரீன் கலரில் லேபிள் வின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து வின் ஆகிடுச்சுன்னா வின்னு. இப்போ நடுவுலேயே பாதி ஸ்டேஜில் போயிட்டு அது வந்து இப்போ குவாலிஃபைட் ஸ்டேஜ் வரக்குள்ளேயே கஸ்டமர் வேணாம்னு சொல்லிட்டாங்க, கொட்டேஷன் அனுப்பக்குள்ளேயே வேலை அதிகமாக இருக்குது வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்தமாரி லாஸ்ட் பட்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் க்ரியேட் ஆகும். இல்லை லாஸ்ட்டுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்கும். ரீசன் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்ச ரீசன் தான். அது 3 இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா உங்களுக்கு ரீசன் ஆட் பண்ணிக்கலாம். நியூன்னு கொடுத்து நான் டூ எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறதே ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து க்ளோசிங் நோட் ஏதாவது ஒரு ரீசன் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால வாங்கலன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஒரு ரீசன் கொடுத்துட்டு மார்க்காஸ் லாஸ்ட்டுன்னு கொடுக்கல, லாஸ்ட்டுன்ற லேபிள் க்ரியேட் ஆகி ரெட் கலரில் லேபிள் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ரீஸ்டோர் வேணுன்னா ரீஸ்டோர் பார்த்திங்கன்னா திரும்பி பழையபடி வரும். திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த ஸ்டேஜை இது பண்ணுறோம். எடுத்து அவருக்கு திரும்பியும் அனுப்புகிறோம். டிஸ்கவுண்ட்டோட ஏதாவது போட்டு அவரை செலக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது அனுப்புகிறோம். இப்போ வந்து வெளியே வந்து பைப் லைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டாது. மேலே வந்து சர்ச்சில் போய்ட்டு லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டான இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டும், இல்லைன்னா உங்களுக்கு காட்டாது. சரி, இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வியூஸை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து கேன்பான் வியூவில் இது இருக்குது. அடுத்தது வந்து கேன்பான் வியூவில் வந்து இந்தமாரி காட்டும். இப்போ லிஸ்ட்டு வியூ போனீங்கன்னா லிஸ்ட்டில் காட்டும். இந்தமாரி லிஸ்ட்டு வியூவில் காட்டும். அடுத்தது இருக்கிறது வந்து பைவட் டேபிள், இது கேலண்டர் வியூ. கேலண்டர் வியூவில் வந்து எந்தெந்த ஆக்டிவிட்டிலாம் ஷெட்யூல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீக் வைஸு, டே வைஸ், மந்த் வைஸ், இயர் வைஸ் 4 இது இருக்குது. அதில் எது வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பைவட் டேபிள். பைவட் டேபிள் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் டேபிளாக காட்டும். இப்போ இதில் வந்து மந்த் வைஸாக காட்டுது. அதில் போய்ட்டு சேல்ஸ் பர்சன் கிளிக் பண்ணேன். அந்த மந்த் வைஸ்லேயும் சேல்ஸ் பர்சன் யார் யார் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். சேல்ஸ் பர்சன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க காட்டும். மேலே போய்ட்டு சோர்ஸு கொடுத்திங்கன்னா சோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டும். இப்போ மேலே வந்து சோர்ஸ்னு கொடுக்கணும். சோர்ஸ் எந்த சோர்ஸ் மூலியமாக அந்த இது வந்து சொல்லிட்டு அது காட்டும். இப்போ எந்தெந்த சோர்ஸ் மூலியமாக வந்திருக்கு, குவாலிஃபைடு, சேல்ஸ் ஆர்டர், வின், அந்த ஸ்டேஜில் அந்த சோர்ஸ்லேருந்து அது வந்திருக்கு, அந்த ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். அடுத்தது வந்து கிராஃப் வியூக்கு போகிறோம். கிராஃப் வியூவில் போய் பார்த்துட்டா எந்தெந்த ஸ்டேஜில் எத்தனை நம்பர் ஆஃப் கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் காட்டும். நியூவில் எத்தனை இருக்குது, குவாலிஃபைடில் எத்தனை இருக்குது, சேல்ஸில் எத்தனை இருக்குது, வின்னில் எத்தனை இருக்குது. இப்போ அடுத்தது வந்து மேப் வியூவில் போகிறோம். மேப் வியூவில் வந்து அந்த கஸ்டம் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுவோம்ல, அவங்களோட அட்ரஸை வச்சு அந்த லொக்கேஷன் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மேப்பில் காட்டும்.
அடுத்தது வந்து ஆக்டிவிட்டிக்கு போகிறோம். ஆக்டிவிட்டியில் போனீங்கன்னா இமெயிலில் எத்தனை ஆக்டிவிட்டி இருக்குது, இந்த சைடில் வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துடுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எந்தெந்த ஆக்டிவிட்டி ஷெட்யூல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும். இதில் வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நியூவாக ஆக்டிவிட்டி க்ரியேட் ஆகிடும். தேங்க்யூ. ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.